வணக்கம், என் பேர் கௌசல்யா, லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச், டேரட் ரீடர் அண்ட் ரெக்கி ஏஞ்சலிக் மாஸ்டர். சார், உங்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 கார்ட்ஸ் இருக்குது. இதில் எந்த கார்டு உங்களுக்கு ரெசனேட் ஆகுது? ஆப்ஷன் நம்பர் 1, ஆப்ஷன் நம்பர் 2, ஆப்ஷன் நம்பர் 3 நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து கலெக்டிவ் ரீடிங் தான். இண்டிவிஜுவல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷனுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் ரீடிங் ஸ்டாம்ப் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணி டைரெக்டாக அதில் லேண்ட் ஆகிக்கோங்க. இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஆப்ஷன் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வீக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ட்ராவலில் ஸ்டார்ட் ஆகும். ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லை ஜாப் விஷயமாக ஜாப் கிடச்சிட்டு உங்கள் ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறையா வந்து ஜாப் ரிலேட்டட் ப்ராமிசஸ் வந்து இந்த வாரம் காமிக்குது. அதாவது நீங்கள் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க, ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்க வந்து ப்ரொமோஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை வந்து இன்க்ரிமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி பாசிட்டிவாக இருக்குது. ஆப்ஷன் 1 வந்து சூஸ் பண்ணவங்களுக்கு. ஓகேங்களா? இன்னொன்று வந்து ஃபைனான்ஷியல் திங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைனான்ஷியல் திங்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் இன்சென்டிவ்ஸ், போனஸஸ், ஒரு டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து வரும். யூஷுவல் இன்கம்லேருந்து ஒரு அடிஷ்னலான ஒரு இன்கம் வந்து இந்த வாரம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இது பெட்ரா, அது பெட்ரா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இந்த வாரத்தில் இருக்கும். ஆனால் அந்த கன்ஃபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை டிசைட் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். நான் இந்த கம்பெனி போகலாமா, அந்த கம்பெனி போகலாமா, இல்லை இந்த பிளேஸ் சூஸ் பண்ணுறது எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை இந்த பிளேஸ் சூஸ் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேர் வந்து நீங்கள் இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பீங்க, நல்ல கம்பெனியாக இருக்கும், ஆனால் அங்கே ஆஃபர் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. வேறு இடத்துல ஆஃபர் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு அந்த எதிர்பார்க்காத கம்பெனிலேருந்து ஆஃபர்ஸ் வரும். அப்போ வந்து இந்த கன்ஃபியூஷன் வரும், நான் இங்கே போகலாமா, அங்கே போகலாமா. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய காமிக்குது. எமோஷ்னலாக எது வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ணுமோ, எமோஷ்னலாக நீங்கள் எது கனெக்டடாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் லைஃப் லாங் வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு. இந்த வாரம் ஓவராலாக வந்து ஃபைனான்ஸுக்கும் கேரியருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈவன் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும், உங்கள் முன்னாடி அப்பியர் ஆகும். அதை கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணி அதை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு கிளைண்ட்ஸ் அப்பியர் ஆவாங்க. ஸோ திடீர்னு நியூ ஸ்ட்ராட்டஜி, நியூ ஐடியாஸ் இந்த மாதிரிலாம் உருவாகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த வாரத்தில் அது வந்து சக்ஸஸில் கொண்டு போய் உங்களை விடும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து என்ன இந்த வார ரீடிங்கில் வந்து சொல்லுதுன்னா, அலைன்ஸ் பார்க்குறவங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் மாதிரி இருக்கும். அதாவது ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகாத இருக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து என்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கீங்களோ அது வந்து நம்மளுடைய ரியல் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு மேட்ச் ஆகுதான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏஞ்சல்ஸ் வந்து கைட் பண்ணுறாங்க. அப்படி ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து சரியான பார்ட்னர் வந்து அமைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்பெஷலி வந்து இதில் ஏஞ்சல் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்னு வருது. இன்ட்யூட்டிவாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது மெயின்லி வந்து பீப்புள் யாரெல்லாம் அலைன்ஸ்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, ஒரு மேரேஜ் ப்ரொப்போசலுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ்க்குள்ளே நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுதான் நான் சொன்னேன், ரியாலிட்டியை மேட்ச் பண்ணுங்கள். ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி, சிண்ட்ரெல்லா ஸ்டோரி மாதிரி அந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து உண்மையிலே ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு சொல்லிட்டு யோசிங்க. ஸோ ஓவராலாக இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஆப்ஷன் 1க்கு சின்ன நெகட்டிவ் தான். ஏஞ்சல்ஸும் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடைக்கும்னு. இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி. ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்னே சொல்லலாம்.
ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஒரு விஷயத்தை நினச்சி. ஸ்பெஷலாக வந்து ரிலேஷன்ஷிப் மாதிரி இங்கே காமிக்குது. அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கலாம். மியூச்சுவல் ரெஸ்பெக்டே இருந்திருக்காது அந்த ரிலேஷன்ஷிப்பில். நீங்கள் மட்டும்தான் எஃபர்ட் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு டெசிஷன் எடுத்திருப்பீங்க. மனசை கல்லாக்கிட்டு ஓகே இதுக்கு மேலே வந்து என்னுடைய மென்டல் பீஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு டெசிஷனை எடுத்திருப்பீங்க. எடுத்து அதுலேருந்து மூவ் ஆன் ஆகியிருக்கக்கூடிய பீரியட் ஆஃப் டைமாக வந்து இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் இல்லை. ஸோ இந்த ரீடிங் வந்து கலெக்டிவ் ரீடிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஸ்பெஷலி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கோத்ரூ பண்ண விஷயங்களை நீங்கள் டெசிஷனை எடுத்துட்டாலும் உங்கள் மைண்டில் திருப்பி வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னால் வந்து சில ஏமாற்றங்கள், டிஸப்பாயின்மெண்ட்டு, பெயின், நீங்கள் ரொம்ப நம்பியிருப்பீங்க, அவங்களால வந்து சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுறதுக்கு வந்து ரொம்ப அதிக சான்சஸ் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஓகே இனிமே வந்து நான் என் லைஃப்பை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஹார்ட் டெசிஷனை வந்து எடுத்து ஜஸ்ட் மூவ் ஆன் ஆகிருக்க ஸ்டேஜாக வந்து இந்த வாரம் வந்து காமிக்குது. ஓகேங்களா? இந்த வாரம் வந்து ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் உங்கள் லைஃபோட நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு. நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணலாம், உங்களுடைய மென்டல் பீஸ்க்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நெகட்டிவாக ஜஸ்ட் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து அந்த டெசிஷன் எடுப்பீங்க. இருந்தாலும் சில சமயத்தில் வந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என்னை மட்டும் ஏன் ஏமாத்துறாங்க, என்னை மட்டும் ஏன் மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து ஒரு பெயினை வந்து மனசில் சுமந்துட்டு வெளியவும் சொல்ல முடியாமல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. ஈவன் இப்போ நீங்கள் வந்து ஸ்டப்பானா டெசிஷன் எடுத்திருந்தாலுமே. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இப்போ நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், ஒரு பிளெஸ்ஸிங்கான விஷயத்தை நோக்கி போகிறீங்க. மூடப்பட்ட கதவுகளையே நீங்கள் பார்த்துட்ருக்காம உங்களுக்கு எந்த கதவு திறக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தேடுறதுக்கு ரெடியாக இருங்க. இல்லைனா மூடிட்டுருக்க கதவை நீங்கள் வாட்ச் பண்ணுற நேரத்தில் உங்களுக்காக திறக்கப்பட்ட பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து இருந்திருக்கும். நான் மட்டும் ஏன் பெயின் அனுபவிக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை நடக்குது, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு விடை கிடைக்கும். அதுக்கு தான் ஏஞ்சல்ஸ் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ்னால், நீங்கள் ஏஞ்சல்ஸோடையோ, இப்போ நீங்கள் ஏஞ்சல்ஸ் ஃபாலோவராக இருக்கீங்க, இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்க, நீங்கள் ஏஞ்சல் ஹீலிங்ஸ் ரெகுலராக அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏஞ்சல்ஸோட கனெக்டடாக இருக்கீங்கன்னா ஆர்கேஞ்சல் மைக்கேலை வந்து நீங்கள் கூப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச காட் யாராக வேணா இருக்கலாம், சாய்பாபாவாக இருக்கலாம், இல்லை மா காளியாக இருக்கலாம், இல்லை வந்து பார்வதியாக இருக்கலாம், துர்கையாக இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காட், உங்களுக்கு பிடிச்ச ஸ்பிரிட் கைட்ஸ், அவங்கக்கிட்ட டெய்லி ஒரு 5 to 10 minutes வந்து அவங்கக்கிட்ட மெடிடேஷனில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேளுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விகள், உங்கள் லைஃப்பை பற்றி நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிங்க. அந்த கனெக்ஷனை வந்து உருவாக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த வீக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும். நல்ல ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் எவால்வ் ஆகிறதுக்கு ஒரு படி மாதிரி இந்த வீக் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. அதனால் நீங்கள் இந்த ப்ராக்டிசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு பேப்பர் எடுத்து டெய்லி ஏஞ்சல்ஸ்க்கோ இல்லை உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ்க்கோ உங்களுக்கு தேவையானதை ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து பூஜை ரூமில் ஒரு பாக்ஸில் வைங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி. ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பல் ஆஃப் கார்ட்ஸ் வந்து ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆனது இதுலேயும் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் மன திருப்தியாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வருவீங்க. பிஸ்னஸ்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பெரிய லெவலில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் எடுக்கலாம். ஒரு பில்டிங் பார்க்குறது, இல்லை ஆன்லைன்லேயே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு அடிஷ்னலாக வந்து நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணுறது, இல்லை அடிஷ்னல் பீப்புளை ரீச் பண்ணுறது, இந்த மாதிரியான எக்ஸ்பேன்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இந்த வாரம் நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். போல்ட் சாய்ஸஸ் வந்து எடுப்பீங்க.
ஸோ இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்த ஒரு சாய்ஸஸ்லாம் இப்போ பட்டன சாய்ஸஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்க. இதான்னு சொல்லி முடிவு வந்து டக்கு டக்குன்னு எடுக்கிற வீக்காக இருக்கும் இந்த வாரம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சில பேர் வந்து நார்மலான கேரியர் லைஃப்பை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியமாக டெசிஷன் எடுப்பாங்க. கேரியர் லைஃப்லேருந்து கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ்க்கு மூவ் ஆன் ஆகலாம், அந்த மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் கிளியர் அண்ட் ஹானஸ்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் நேர்மையாக கிளியராக கம்யூனிகேட் பண்ணுங்கள். இப்போ சில பேர் வந்து வெளியில் போயிட்டு வரீங்க, லேட் ஆகுது வீட்டுக்கு வர அப்படின்னா, யூஸ்வலாக நிறைய பேர் வந்து போய் சொல்லுவாங்க. ஒரு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா உண்மையான ரீசன் வந்து நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. சில பேர் வந்து உண்மையான ரீசன் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இந்த வீக்கில் வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. ஸோ எங்கே போயிட்டு வரீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது பெருசாக எந்த பிரச்சனைகளும் வராது. ஓகேங்களா? ப்ரெக்னென்சி டெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னு தெரிலன்னு சொல்லிட்டு நர்வஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரும். ஒரு எக்ஸைட்மெண்ட்டான நியூஸ் வந்து கேட்பாங்க அந்த ஆப்ஷன் 3 வந்து சூஸ் பண்ணியிருக்கவங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். சில பேருக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ் பார்ட்னர் இல்லையா, அவங்க வந்து லைஃப்பில் திரும்பி அப்பியர் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீகன்சிடர் பண்ணலாம். அதுதான் இங்கே ஏஞ்சல் மெசேஜ்லுமே வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து உண்மையிலே மனம் திருந்தி தான் வருவாங்க, அந்த மாதிரி தான் கார்ட்ஸில் வந்து காமிக்குது. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு சாய்ஸ், இன்னொரு ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த வாரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கேரியர், ஃபைனான்சஸ், ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுவும் வந்து பெட்டராக இருக்கும். ஆப்ஷன் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து ஓவராலாக நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரெஸ்னேட் ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கம்யூனிட்டி லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னென்ன கோர்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்ற அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா மந்த்லி நம்ம டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் கோர்சஸ் தான். டேரட் கோர்சஸ், மோக்ஷபதம் கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸ், சிகில், சோல் கான்ட்ராக்ட், ஏஞ்சல் ஹீலிங், ரெய்கி ஹீலிங், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அட்மின் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன கோர்ஸ் வந்து எந்த பீரியட் ஆஃப் டைமில் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது கௌசல்யா. நன்றி.